ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க கேட்டிங்கன்னா தரமான ஒரு ஃப்ரீ ஃபயர் கன் தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் வந்து இது ஒரு சிஎஸ் ரேங்க் மேட்ச்சு. ஹீரோயிக் 5 இருக்கிறான். ஸோ ஹீரோயிக் 6க்கு போகிற இந்த ஒரு மேட்ச் தான் ஆகுது. சரி வாங்க இந்த மேட்ச் எப்படி ஆடுறதுன்னு பார்க்கலாம். அப்புறமா இந்த மேட்ச் சும்மா இருக்கட்டோன்னே ஒரு கேர்ள் காஸ்டியூம் போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அப்புறமா என்னோடய ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் நேமும் மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு நோட் கிங்னு நினச்சி இப்போ வந்து டைட்டஸ் கேமிங்னு மாற்றிட்டேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு என்ன வேணுமோ நாம தானே பார்க்கணும். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தலாம். இந்த இடத்துல ஒரு ஆட்டோ கனெக்ட் ஆனார் ஒருத்தர் இருந்தார். சும்மா அவர் கூட ஃபாலோ பண்ணேன். அடுத்தது என்னாச்சு நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல குச்ச எனிமி இருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் எனிமி இந்த இடத்துல இருக்கல. இவரு என்ன பண்றாருங்க, வந்து நிற்கிற பின்னாடி பார்க்குறாரு. வந்து ஒரு கில்லர் டீம் பார்த்து நம்ம டீமை சாடி ஒருத்தர் சாவச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆளில் ஒருத்தர் செத்துட்டுருக்காரு. இப்போ 3v2 சிச்சுவேஷன் எப்படி போகுதுன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒருத்தரை நாக் பண்ணிட்டேன். பாவம் தம்பி பார்க்கவே இல்லை. நான் ஆச்சு கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ஒருத்தன் தான் கைஸ். இன்னொருத்தர் நாக் ஆகிட்டாரு. ஸோ அவர் போய் பேக்கப் கொடுக்கலாம். பார்த்தா ஒரு ஜோனில் நாக் ஆகிருக்காரு. வாங்க போய் நான் பார்த்துருவேன். இங்கே ஒருத்தர் இருந்தார். பின்னாடியிலேருந்து போய் ஆச்சு ஒரு தரமான ஒரு விக்ட்ரி எடுத்திருப்போம். ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ரவுண்ட். 0-0-1 இருக்குது. ஸோ இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா பார்த்துருக்கோம். அது பார்க்க முன்னாடி கொஞ்சம் வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ரவுண்ட் வந்து நம்ம கேம் பிளே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீம் வச்சு யாரும் நம்ம பேசி கேட்காம இருக்கிறாங்க. ஆட்டோ கணக்கில் வந்தாங்க. நம்ம வடக்கு நண்பர்கள் கரெக்டாகவே பேச மாட்டேங்கிறாங்க. கைஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க கைஸ். எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. இந்த இடத்துல ஸ்கோப் போட்டு அடிக்கலான்னு பார்த்தா கடைசியில் அவர் நல்லா தலைமையில விட்டு அமிச்சிட்டாரு. ஸோ ஒரு மெடி போட்டுக்கலாம். இந்த இடத்துல எனிமி பொசிஷன் எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆடும்போது. பார்த்தா இவர் இந்த இடத்துல டக்குன்னு ஃபயர் பண்ணார். எங்கே இருக்கிறான்னு பார்த்தாருன்னா அவங்க உக்காந்துருந்தாரு. இந்த 3 செகண்ட்ஸில் அவராச்சும் நாக் பண்ணிட்டேன். தரமான ஒரு ஹெட் ஷாட்டு. ஸோ இந்த மேட்சும் நம்ம கை விட்டு போயிடுச்சு. ஸோ வந்து அடுத்த ரவுண்டில் நம்ம என்ன பார்க்கலாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 1-1 இருக்குது. இப்போ என்ன இந்த இடத்துல ஏகே எடுத்துருப்போம். இது வந்து நான் 490 குத்து வாங்க நினைக்கிறேன். ஸ்கின்னு நான் சரி நான் போல. தரமான ஷாட்டு. யாரும் இன்னும் நாக் ஆகல கைஸ். அப்படிங்கிறாங்க தரமான ஹெட் ஷாட். அதுவும் பரவாயில்ல தான். வடக்கு ஃப்ரெண்ட்ஸு வேறு எதுவுமே பண்ண முடியாது. கையில் ஒன்றுமே இல்லை. என்னன்னு தெரில. இந்த நம்பர் 1 6 பூயா ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. என்கிட்ட 9 பூயா ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. ஆனால் இவர் எப்படி ஃப்ரெண்ட் ஆனார்னா லோன் ஆஃப் கூட ஃப்ரெண்ட் ஆகிறாரு. லோன் ஆஃபில் ஃப்ரெண்ட் ஆனார். இப்போ வந்து எனிமியில் ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு. நம்ம 4 பேர் அப்படியே இருக்கிறோம். நல்ல டேமேஜ் ஒரு முடிச்சுக்கிறாரு. ஒரு வேலை
நாக்கு. ஸோ இன்னும் ஒருத்தன் தான். எப்படியும் எடுத்திங்கன்னா ஸோ இப்போது வின்னிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 1v2லாம் பண்ண மாட்டார். ஸோ இப்போ வந்து நானும் அந்த லோனல் ஃபைனாக வாங்குகிறோம். எனக்கு வந்து ஜோன் சிங்காக இருக்கிறாரு. என் கால்குலேஷன் பண்ணி ஒரு இங்கே தான் வருவார். நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப தேடி பார்த்தேன். ஒன்று இடத்துல பார்த்தேன். ஷூட் பண்ணி பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு வாரம் அடிக்கலான்னு பார்த்தா அடிக்க வரல. அப்புறமா இந்த இடத்துலலாம் போய் பார்த்தேன். எல்லாமே சுத்தமாக இல்லை. ஹார்ட் அடிக்கிறதுக்குள்ள நம்ம டீம்மேட் வந்து அல்டிமேட் ஒரு டவுன் வச்சிட்டாரு. பரவாயில்ல, விக்ட்ரி தான். இப்போ வந்து 1-1 ஒரு தொடுப்புல இருக்கிறோம். சரி 2-1 நினைக்கிறோம். Quickie B conversion for everybody. Need equipment. MP53 உட்பேக் இருக்குது. உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கே தெரியும். Need equipment. எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க, எதுக்கு நீங்கள் வீடியோவே அப்லோட் பண்ணல அப்படின்னு. எக்ஸாம் வந்துட்டு ஸோ ஒரு மாதம் என் கையில் ஃபோக்கஸ் பண்ண வச்சுருந்தேன். யா மாதம் வீடியோ போட முடியல. ஆனால் இப்போ பரவாயில்ல கைஸ். இப்போ எக்ஸாம் ஆயிடுச்சு. எக்ஸாம் அதுக்குள்ளே ஒரு வீடியோ யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிடலாம் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஒருத்தர் அதை டவுன் பண்ணேன். டீம் மெசேஜை பார்த்துறாங்க. Hooray! That was fast. Restore the EP for everybody. டவுன் பண்ண கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. பரவாயில்ல. இந்த 3-1 இந்த மேட்ச் தான் நம்ம ஜெயிக்கணும். நம்ம இது ஒரு இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிப்போம். இது எப்படி சொல்கிறேன்னா நமக்கு தெரியும் அவங்க 1. ஸோ இந்த மேட்ச் நம்ம டோட்டலாக கூட அவங்க 2 தான் வருவாங்க. அப்புறமா இன்னொன்று மேட்ச் இருக்கும். அப்போ 3-3 சிச்சுவேஷனில் வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு என் கால்குலேஷன் படி இந்த ரவுண்டே நம்ம வின் ஆயிடுவோம். இல்லை வின் ஆனனா இல்லை தோற்றுனா இப்போ பார்ப்போம். Need equipment. ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி பார்த்துருங்க. நான் லைவ் ட்ரை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் லைவ் வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லைவ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். என்னமோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கெல்லாம் ஸ்க்ரீன் ஷேரிங்கெல்லாம் பண்ணுவோம். ஆப்ஸ் தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 வந்து பார்க்கல தரமான ஹெட்ஷாட் கொடுத்துட்டேன். தரமான ஏறி வச்சு ஹெட்ஷாட் வச்சு இந்த யூனியன் நாக் பண்ணிடுவேன். ஹெல்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணி ஜோன் வந்துச்சு. ஸோ அதான் உட்காந்து தொட்டு குச்சிட்டேன். இந்த இடத்துல வந்து எனக்கு கை நடுங்க இருந்துச்சு. ஆனால் என்னோட விஜன் வந்து கீழே இருக்குது. முன்னாடி 2 பேர் இருக்கிறாங்க. ஒரே டைம் வந்து நாக் ஆயிடுவேன். ஸோ ஒருத்தர் வரும்போது ஒருத்தர் இந்த ரவுண்டு தரமான ஒரு ஏஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அல்ட்ரன் பை ஃப்ரம் டைட்டஸ். நன்றி, வணக்கம்.